Part 2 வீடியோ. வணக்கம் மருதுவர் மீடியா. நான் உங்கள் வீரத்தமிழன் மருதுமாரி. மதுரை மாவட்டத்தில் மருது சேனை நடத்தும் கலந்தாய்வு கூட்டம் மதுரை மாநகர் வடக்கு கலந்தாய்வு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பதவி நியமனம் செய்யப்படுகிறார். ஆதி நாராயணன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. மதுரை வடக்கு மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்தை சீரும் சிறப்புமாக செயல்படுத்திய கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ மருது சேனை படைத்தலைவர் ஆதியார் அவர்கள் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு மின்னல் ரவி அவர்களுக்கும் பொறுப்பு வழங்குகிறார். வடக்கு மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் அனைவருக்கும் பதவி நியமனம். கிழக்கு ஒன்றிய இளைஞர் பிரிவு துணை செயலாளர் மா விக்கி, சீமானவர் இளைஞர் பிரிவு செயலாளர் மோகன், வளமதுக்கிளை இளைஞர் பிரிவு செயலாளர் சந்தன பாண்டி, நாமலூர் புதுக்கோட்டை கிளை மாணவர் பிரிவு செயலாளர் ஜெயபிரகாஷ், மாநகர் மாவட்டம் வடக்கு தொகுதி துணைத் தலைவர் குப்புசாமி, வடக்கு மாவட்டத்துக்கு மழை தந்திருக்கும் மருது சேனையின் மாநில தலைவரை அகம்படி இடத்தின் அத்திவரமே கல்யாணத்துக்கு அகம்படிக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்று நான் வாழ்ந்த உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மருதுமா இந்த விழாவிற்கு இந்த கல்வி அலுவலர் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் மாநிலத்திலிருந்து வருவதற்கும் தம்பி ராமர் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அவர்களே மற்றும் நமது மாநகர் மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி சத்யவேல் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் தம்பி மருதுராமன் அவர்களே, வர்த்தக சங்கத்தின் தலைவர் பாசத்துக்குரிய தம்பி ராஜதுரை அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தான் ஒரே ஆளு மருது சேனையை வளர்த்து வளரும் இப்ப மாநிலத்தில் பொறுப்பேற்றுக்கு தம்பி தினேஷ் அவர்களே, தம்பி கலைஞருக்கு தம்பி வீரா அவர்களே மற்றும் தென்மண்டா ஒன்றியப்பட்ட செயலாளர் வெற்றி செல்வர் அவர்களே, ரவிக்கு ராஜா அவர்களே, மருது மாரி அவர்களே, நிர்வாகி அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, ரவி அவர்களே, கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பாசத்துக்குரிய தம்பி கட்டோ மாநில அவர்களே, தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே, அருணேஸ்வரன் அவர்களே, காரைக்குடி மாவட்ட செயலாளர் அவர்களே, குப்புச்சாமி அவர்களே, செந்தில்குடி அவர்களே, மாணிக்க அவர்களே,
எங்கள் மாநில தலைவர் இன்று முதல் தன்னுடைய சொந்த செலவிலே பொதுமக்களை சந்திக்கிறது மட்டுமில்ல, அகம்பிடிக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓரோடு வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் ஆரியார் மட்டுமே. 750 ஆண்டுகளுக்கு முன் ஆங்கில ஆட்சியில் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் தன் தூக்குமலைக்கு முத்தமிட்ட மதுவாண்டிய திருப்பூர் ஒன்றிய அழகாடு முக்கியத்தில் ஒன்னத்தா பள்ளியப்பன் சேவைக்கு பெற்றெடுத்தவர்கள் இந்த மதுவாண்டியர். ஒவ்வொரு சமுதாயத்துக்கு சேர்த்தம் இருக்காது, அகமுடியல் ஒரு ஆளுக்கு தன் சேர்த்தம் உண்டு. புரிஞ்சுக்க, இந்த நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் பண்ண மதுவாண்டியருக்கு சேர்த்தம் உண்டு. ராமநாதர் சேர்மொழி மன்னர் ஆட்சி காலத்தில் சாதாரண சுப்பாயாக பணிபுரிந்த பழனியப்பன் சேர்மொழிய மகன்தான் மதுவாண்டியர். அந்த மதுவாண்டியர் தன் கல்வி அறிவு இல்லாமல் நீளத்திலே சேர்ந்து வேகத்திலே சென்றவர். சேர்மொழியுடைய ஒரே மகன் சிவகங்கை சென்ற உதயநாதேவருக்கு வேலுநாச்சியார் திருமணம் முடித்த போது, அப்பா பொண்ணும் பொருளை எனக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு சிறந்த சிப்பாய் இனத்திற்கு எத்தனையோ சிப்பாய் இருந்தும் எங்களுடைய குலதெய்வம் மதுவாண்டியருக்கு தான் சிவகங்கை அளித்தார். அந்த மன்னர் வேலுநாச்சியாருக்கு கடைசி வரைக்கும் தன் பாதுகாப்பாக இருந்து ஆட்சி பொறுப்பை ஏற்று மதுவாண்டியர் 16 வருஷம் சிவகங்கை சீமையை ஆண்டு 54 கம்மாய்கள், 40 குளங்கள், கிருஷ்ணவர்களுக்கு சர்ச்சைகள், முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்கள், இந்துக்களுக்கு கோயில்களை கட்டி கொடுத்த போதால் மாமன்னர் மதுவாண்டியர். மதுவாண்டியர் கட்டிய கோவில் உள்ளக்கூடிய உயர் கோவில் மதுவாண்டியால் கட்டப்பட்டது. சக்கரத்தவர் கோயில் மதுவாண்டியால் கட்டப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் அந்த மணிமண்டபத்தில் மதுவாண்டியால் கட்டப்பட்டது. அப்படி பலவி சென்றவர்கள் அந்த மாமன்னர் மதுவாண்டியர். அந்த மதுவாண்டியுடைய அன்பு ஆசிரியர் பெற்று எங்கள் மதுசேனையின் தலைவர் இன்றைக்கு அகமுடியலுக்காக உழைக்க அவருக்கு எவ்வளவோ தொழில் இருந்தாலும் தன் தொழிலை பற்றி கவலைப்படாமல் நான் சமுதாயத்திற்காக எதையாச்சும் ஒரு செய்ய வேண்டும் என்று நம் சமுதாயத்துக்கு பாடுபட வந்தவர்கள் மாமன்னர் மதுவாண்டியுடைய வாரிசு எங்கள் அண்ணன் மதுசேனை. அதையால் இங்கு வந்திருக்கும் அனைத்து சமுதாயங்களும் அகமுடிய இனங்களும் ஒன்று சேர்ந்து அடுத்து எங்கள் ஒரே தலைவர் அண்ணனை நல்ல வழியாக சட்டசபைக்கு அனுப்ப நீங்களா ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுசேனை அமைப்பு வணக்கம்.